ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளைகளே, என் செல்ல குழந்தைகளே, இதோ உன் பழனி முருகன் வந்துள்ளேன். நான் சொல்வதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும். என் செல்லமே, கவலைப்படாதே. உனக்கான எண்ணங்களும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் இலக்கை யார் தடுத்தாலும் நிற்காது. அப்படித்தானே சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தான் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல என் செல்லமே. ஏனென்றால் உன் திறன் வேறு, உன் களம் வேறு, உன் காலம் வேறு. யாரு கூடயும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஆகவே நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. நிச்சயம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னிடத்தில் வந்து அடையும். கவலைப்படாதே. இந்த பழனி முருகன் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நீ நீயாக இரு. அதைத்தான் சொல்கிறேன். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அதனால் நீ நீயாக இரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முருகப்பெருமான் என்றுமே உன்னுடன் இருப்பேன். முருகா முருகா என்று என்னையே உச்சரித்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையை விட்டு நான் எங்கே செல்வேன்? நீ மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று உனக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறு ஏதும் இல்லைதானே? சோதனைகளும் துயரங்களையும் மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை இன்னும் ஒரு மணி நேரத்தில் அதை மகிழ்ச்சியான பாதையாக மாறப்போகிறது. கவலைப்படாதே என் செல்லமே. காலத்திற்கு பேச தெரியாது, ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும். ஆகவே எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை, நீ எதிலும் தோற்பதில்லை. ஒன்று வெற்றியடைவாய், இல்லை அதிலிருந்து நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்வாய். இந்த பழனி முருகனின் வார்த்தையை கவனமாக கேள். கண்டிப்பாக விரைவில் சந்தோஷத்தையும் முழுமையாக அளிக்க நிறைய தரப்போகிறேன். ஆம் செல்லமே, அதற்கெல்லாவற்றுக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இதோ உனக்கான புதிய மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நிகழத் தொடங்கும். அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பூவிடம் சொல்லி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. நான் அதை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையாகிய உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயம் உன்னை காப்பாற்றி விடுவேன். இதற்கு மேல் என் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் மனதிலும் சக்தி இல்லை. முருகா, தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு கேட்காமலாக இருக்கிறது. நிச்சயமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ சொல்வதை எல்லாவற்றையும். இதோ உன் பிரச்சனைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக காப்பேன். கவலைப்படாதே. நீ உன் வீட்டினுள்ளேயே இரு. நான் உன்னை தேடி உன்னை காண உன் இல்லம் வருகின்றேன். வீட்டில் இருந்தபடியே என்னை வணங்கிக்கொள். முருகா முருகா என்று வெளியே எங்கும் செல்ல வேண்டாம். மக்களுக்கு சேவை செய்பவரை நான் என்றும் காப்பேன். அதே நேரத்தில் கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு. உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை நீ மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு என் செல்லமே. நிச்சயம் நீ அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழப்போகிறாய். அதற்கு இந்த பழனி முருகப்பெருமான் முழு பொறுப்பு. கவலைப்படாதே. யாம் இருக்க பயமே, வேலுண்டு வினையில்லை. முருகா, நானே உனக்கு துணை நின்று எப்போதும் காத்து கொண்டுதான் வருகிறேன். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் தொடங்கிவிட்டது. ஆம் என் செல்லப்பிள்ளையே, உனக்கு பல திறமைகள் இருக்கிறது. உனக்குள் பல திறமைகளை நீ பூட்டி புதைத்து வைத்திருக்கிறாய். முதலில் அதை வெளியே எடு. அது தெரியாமல் தான் இப்பொழுது நீ தவித்து கொண்டிருக்கிறாய். அனுமனுக்கு தனக்கு இருக்கும் திறமைகள் தெரியாது, சக்திகள் தெரியாது. அதை மற்றவர்கள் உணர்த்தினால்தான் அந்த அனுமனாலேயே புரிந்து கொள்ள முடியும். அதே போலத்தான் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை. அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போவது தவறில்லை. தோற்றுப்போன கவலையில் நீ உட்கார்ந்து விடுவதுதான் உனக்கு இந்த துன்பம் முழுவதுமாக உன்னை சூழ்ந்து அதை ஆட்கொள்கிறது. புரிகிறதா? ஆகவே நீ எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொண்டாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். அப்போதுதான் நீ விழுந்தாலும்
எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய். அந்த முயற்சி உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி உன்னை அழைத்துச் சொல்லும். அதற்கான காலம் இப்பொழுது வந்துவிட்டது. கவலைப்படாதே. இந்த பழனி முருகனை நீ நினைத்து விட்டாய் அல்லவா? முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு அருளை அருள்பாலிப்பேன். கவலைப்படாதே. நீ விழுகின்ற நேரத்தில் எனது கரம் கொண்டு உன்னை தூக்கி நிறுத்துவேன். அதற்கான வழிமுறைகளை நான் உனக்கு காட்டுகிறேன். இதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று நீ யோசிப்பது எனக்கு தெரியும். உன் திறமை மீது நீ நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. இவை அனைத்தும் உன்னை அடுத்த படிக்கட்டுக்கு கொண்டு செல்லுமே, அது பயன்படும். அதே நேரத்தில் நான் உன்னிடத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் துவங்கு. வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உனக்காக உன் முருகப்பெருமான் உன் கூடவே நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் ஓடு. ஏனென்றால் உன் ஓட்டம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும். உன்னுடைய வெற்றி அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்பதை நீ முதலில் உணர்ந்து செயல்படு. இதோ உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தியை உன்னிடத்தில் வந்து சேர்க்கப் போகிறேன். இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. உன் முருகப்பெருமான் உன்னோடு தான் நான் இருக்கிறேன். முருகா முருகா என்று என் செல்லப்பிள்ளை என்னை அழைக்கும் பட்சத்தில் உனக்கானதை நல்லதை செய்ய உன் இல்லம் தேடி நான் ஓடோடி வருகிறேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை என் செல்லமே. உனக்கான அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அறிகுறி தெரியத் தொடங்கிவிட்டுகிறதல்லவா? மகிழ்ச்சியோடு இரு. நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும். முருகா என்று நீ என்னை ஒரு கணம் மனதார நினைத்தாலே போதும். உனது வாழ்க்கையின் மேடு பள்ளங்களையும் கஷ்டங்களையும் சரி செய்து விடுவேன். இதோ உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் மலர்ந்து விட்டது. இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாலிக்கிறேன். கவலைப்படாதே. ஆகவே நான் இருக்கிறேன். எதை கண்டும் அஞ்சாதே, கலங்காதே. துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிட இந்த நாள் இனியதாக இருக்கட்டும். திரும்பவும் சொல்கிறேன், ஆம் செல்லமே, உனது கவலைகளுக்கெல்லாம் முடிவாக இருக்கட்டும். இன்னும் 1 மணி நேரத்தில் நிச்சயமாக உனக்கான நல்லதொரு செய்தி, இன்பமான செய்தி, மகிழ்ச்சிகரமான செய்தி உன்னை தேடி வரும். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, சத்திய வாக்காகவே இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.